அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2025 தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு உண்மையாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. போதும் எல்லோரும் இதையே தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக உண்மையாலுமே நல்லா இருக்குங்க. நீங்கள் பிறந்ததுக்கான பிறவி பலனையே இந்த வருஷம்தான் அனுபவிக்க போகிறீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. லாஸ்ட் இயர் எதெல்லாம் உங்கள் கையை விட்டு போனதோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுதுன்னா நம்புவீங்களா? கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்க போகுது இந்த வருஷம். தனுசு ராசி அன்பர்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வீடு கட்ட போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய அளவில் டெவலப் ஆக போகுது. ராஜயோகம்னா கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க ராஜயோகம். நம்மளுடைய வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. இப்போ நம்ம முழு பலனையும் பார்த்துடலாம் வாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம 2025 உங்களுக்கு எந்த மாதிரி பலனை தரப்போகுதுன்னு பார்த்துடலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் மிகப்பெரிய திறமசாலின்னே சொல்லலாம். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்வீங்க. கடின உழைப்பாளி, நீதி நேர்மை தவறாமல் ஒரு நீதிமான்னு சொல்லலாம். பர்ஃபெக்டாக இருப்பீங்க. யாரோடைய பிரச்சனைகளையும் தலையிட மாட்டீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட யாராவது பிரச்சனை பண்ணால் எங்களை சும்மாவும் விட மாட்டீங்க. ரன்னில் ஒன்று பார்த்துருவீங்க. அதே போல் நல்லா அட்வைஸ் பண்ணுறதுல நீங்கள் பெரிய ஆளுங்க. எல்லாருக்கும் அழகாக அட்வைஸ் பண்ணுவீங்க. உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்கிறவங்க கண்டிப்பாக எங்கள் லைஃப்பில் பெரிய அளவில் சாதிச்சிருவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலான்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸை பற்றி A to Z எல்லாத்தையும் நீங்கள் அவங்களுக்கு புட்டு வைப்பீங்க. அந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும், எப்படி அதை டெவலப் பண்ணணுன்னு எல்லாமே சொல்லி தருவீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவங்களை கேட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்கள் பேச்சை கேட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பெரிய அளவில் இங்கே டெவலப் ஆகிடுவாங்க. ஆனால் நீங்கள் யோசிப்பீங்க, நாம் அட்வைஸ் பண்ணி மற்றவங்களாம் டெவலப் ஆகிடுறான், நாம் இன்னும் அப்படியே தானே இருக்கோம், ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே நிற்கிறமேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் அது எல்லாமே மாறப்போகுதுங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே சனி பகவான் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவராக இருக்கார். சனி பகவானுடைய சஞ்சாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபேவராக இருக்குங்க. ஸோ இவ்வளோ நாளாக இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே சூரியனை பார்த்த பனி போல் காணாமல் போயிடும். உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய அளவில் டெவலப் பண்ணுவீங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு 7.5 சனியெல்லாம் நடந்துட்டு இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் பார்த்திங்களா, பிஸ்னஸ் கைவிட்டு போயிடுச்சு, ஃபேமிலி நிறைய பேர்த்துக்கு கைவிட்டு போயிடுச்சு, நிறைய பிரச்சனை அவமானம் எல்லாத்தையும் சந்திச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஏதாவது இருந்தால் தான் இழக்க எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த நிலைமை எல்லாமே மாறுங்க. யார் உங்ககிட்ட இருந்து இது எல்லாத்தையும் பிடுங்கினாரோ அவரே திரும்ப உங்களுக்கு பல மடங்கு நல்லதாக கொடுக்க போகிறாரு. ஸோ அதை வாங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் தயாராக இருந்தால் போதும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா பெரிய அளவில் டெவலப் பண்ணிடுவீங்க. பழைய தொழில் நீங்கள் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க. பிஸ்னஸ்க்கு ஏதாவது லோன் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுவுமே இந்த வருஷம் உங்களுக்கு சீக்கிரம் கிடச்சி நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு எல்லா கதவுகளுமே திறக்கப்படும். கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் சூப்பராக இருக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தொழிலில் பல மடங்கு லாபம் கிடைக்கும். எதையுமே சாதிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். புதுசாக பிறந்தது போல் இருக்குங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு இருள் இதுக்கப்புறம் இல்லை. இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்க போகுது. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு பண்ணலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக நட்பு வட்டாரங்கள் புதுசாக க்ரியேட் ஆகுங்க. வெளியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாகும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாம் உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தால் இதுக்கப்புறம் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. இவ்வளோ நாள் அவங்க உங்களை பார்த்த பார்வை வேறு, இதுக்கப்புறம் உங்களை பார்க்கக்கூடிய பார்வை வேறு. வெளி உலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. அதே போல் வெளியூர் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகுங்க. ஸோ பிஸ்னஸில் உங்களை யாரையுமே அசைச்சிக்க முடியாது. நீங்கள் செம கான்ஃபிடெண்ட்டாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். புதுசாக பிஸ்னஸ் தொடங்கலாம். ஏற்கனவே பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 1-2 பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினச்சிங்களா, அதுக்கும் இந்த வருஷம் ரொம்பவே சாதகமாக தான் இருக்குது. கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பண்ணலாங்க. எதுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வருஷம் ஓவராலாக தனுசு ராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்குது. புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எதுக்கும் ஒரு தடவை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாதகர்கிட்ட கொடுத்து உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8ல் செவ்வாய் பகவான் இருக்கார். ஸோ உங்களுடைய சகோதரர் சகோதரிகளிடம் கொஞ்சம்
வார்த்தையில் கவனம் வேணுங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகளை அவர் உருவாக்குவார். ஸோ நீங்கள் அது கொஞ்சம் அனுசரித்து போயிட்டிங்களா அந்த பிரச்சனையிலேருந்தும் வெளியே வந்துடலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபேமிலி நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் உங்களை புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகமாகும். பிரிந்த கணவன் மனைவிகளில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வேறு ஏதாவது நீங்கள் டைவர்ஸ்க்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் உங்கள் மனசுக்கு என்ன தோணுது சரின்னு தோணுதோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குங்க. டைவர்ஸ் அமையாமல் இருக்குன்னா கண்டிப்பாக டைவர்ஸ் கிடைக்கும். அதுவே பார்த்திங்களா இல்லை நம்ம சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சூழ்நிலைகளையும் உருவாக்கும். அடுத்து பார்த்திங்களா மறுமணத்துக்கு ஏதாவது நீங்கள் வரன்னு பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுக்கும் அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குன்னா அவங்களுக்கும் இந்த வருஷம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் நல்லா இருக்குது. ஓவராலாக தனுசு ராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்து செகண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அதாவது 25/4/2025 4வது மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஏப்ரல் மாதம் வந்துடும். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, உங்களுடைய ராசியில் 10ல் கேது பகவானும் 4ஆம் வீட்டில் பார்த்தீங்களா ராகுவும் இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் பிஸ்னஸில் அலைச்சல் ஏற்படும். கொஞ்சம் எதிரிகளுடைய தொல்லைகள்லாம் உருவாகிறதுக்கு அப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் உங்களுடைய உணவு முறையில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். எவ்வளோ நாள் எப்படி இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் பார்த்திங்களா உங்களுடைய உணவு முறையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஏதாவது நீங்கள் செய்யலாம். ஒரு வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம். உங்களால் முடிஞ்ச யோகா பண்ணலாம், முத்ராஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம். இந்த ஆயிலி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, இந்த நேரங்கிட்ட நேரத்தில் சாப்பிட்றது இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா இந்த உடல் உபாதைகள்லாம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை. கண்டிப்பாக இந்த வருஷத்தோடைய செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. அடுத்து பார்த்திங்களா குருவும் ராகுவும் உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு அமையும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகக்கூடிய இயராக இந்த இயர் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. லைஃப் நீங்கள் நினச்சி பார்க்காத மாதிரி மாறப்போகுது. நிறைய பேர்த்துக்கு கார் வாங்கணும்னு கனவு இருக்கும், புதுசாக வீடு கட்டணும்னு கனவு இருக்கும். எல்லாமே உங்களுடைய ஆசைகள் எல்லாமே A to Z கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். அதற்கான சூழ்நிலைகளும் உருவாயிட்ருக்கு. ஸோ நீங்கள் மட்டும் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் உங்களுடைய வேலையை செஞ்சிங்கன்னா போதும். கண்டிப்பாக எல்லாமே நல்லா இருக்குங்க. சொல்லப்போனால் தனுசு ராசி அன்பர்கள் காட்டில் பணமழைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ராஜயோகம் தரக்கூடிய வருடமாகவே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குங்க. ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.